காலையில் மணி ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு கிச்சனில் வந்து இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சிருக்கேன். பால் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி வந்து உல வச்சுருக்கேன். பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணணும். எண்ணெய் கொஞ்சம் தீர்ந்துருச்சு. அதனால் வந்து எண்ணெயை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். பால் காயறதுக்குள்ளே இந்த வேலையை எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடகடன்னு முடிச்சிட்டேன். பால் ரொம்ப சிம்மில் இருந்தது. மற்ற அடுப்புலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு இருக்கிற வேலையை முடிச்சாச்சு. இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகம் தான் நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற வேலையும் பார்க்கணும், பசங்களையும் ரெடி பண்ணணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், வெளியிலும் போயிட்டு வேலை பார்த்துட்டு வரணும், திரும்ப வந்து வீட்டில் இருக்கிற வேலையும் பார்க்கணும். ஹெல்ப்புக்கு யாருனா செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி எல்லா வேலையும் நம்மளாக தான் மொத்தமாக பார்க்கணும். ஆனால் என்ன ஒன்று, நம்ம வந்து யோசிச்சுட்டே இருப்போம். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, பசங்க ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்களா, வந்து என்ன என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கணும். வந்து வீட்டில் இருக்கிற வேலையை வந்து நம்ம என்ன பண்ணலாம், வேலையிலேருந்து வர்றதுக்குள்ளேயே வந்து நம்ம ஒவ்வொரு வேலையை பிளான் பண்ணி அங்கேருந்து வரும்போதே வச்சுட்டே இருப்போம். அதனால தான் வந்து என்ன தெரியல, நம்ம வந்து சீக்கிரமாக வந்து இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும். எதையுமே யோசிக்காமல் பிளான் பண்ணாமல் இருந்தால் எந்த வேலையுமே நம்மளால் வந்து சீக்கிரமாக செய்யவே முடியாது. வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி.